தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் அதிபர் தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் ஆசீர்வாதம் பெற்றவரே வெற்றியீட்டுவார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா எம்பிக்களுக்கு வாகன வசதிகள் வழங்குமாறு வலியுறுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர். இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரிப்பு. யாழில் தனிமையில் வீட்டில் வசித்து வந்த பெண்ணுக்கு அதிகாலை காத்திருந்த அதிர்ச்சி சம்பவம். குளியாப்பிட்டிய இளைஞரின் கடத்தல் விசாரணையில் சிக்கிய 3 சந்தேக நபர்கள். கனடாவில் மிகவும் தேடப்பட்டு வந்த நபர் போலீசாரால் கைது. இலங்கையின் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆசீர்வாதம் பெற்ற வேட்பாளர் வெற்றியீட்டுவார் என முன்னாள் அதிபரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொரளை ஹொம்பல் மைதானத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வெற்றி பெற்ற அதிபர் வேட்பாளர்களுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இணைந்து பயணத்தை மேற்கொள்ளும். பொதுஜன பெரமுன இந்த மே பேரணியின் மூலம் தனது பலத்தை வெளிப்படுத்தியுள்ளது. போராடி வரும் பொதுஜன பெரமுன வலுவடைந்து வருவதை நாடு முழுவதிலும் இருந்து கேம்பல் பெட்டியவில் கூடிய மக்கள் நிரூபித்துள்ளனர். பல வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சக்திகள் எம்மையும் எனது அணியினரையும் திருடர்கள் என அவதூறு செய்து நாட்டின் எதிர்காலத்தை அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டாலும் மக்களின் அபிலாசைகளுக்காக நான் அந்த சவால்களை எல்லாம் முறியடித்தேன் என தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களின் சேவைகளை முன்னெடுக்க தேவையான வாகன வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றிலே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன வசதிகள் வழங்கப்படுமாயின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பொதுச்சேவை வினைத்திறனாக அமையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 9 வருடங்களாக வாகன உரிமம் அல்லது வாகனம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு வந்த அமைச்சர்களுக்கு கூட வாகனம் இல்லாதது பெரும் சிரமமாக மாறியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த மார்ச் மாதம் வரை மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு அளவு அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் வரை மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு அளவு அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் அந்நிய செலாவணி சந்தைகளில் இருந்து நிகர அடிப்படையில் மத்திய வங்கி அந்நிய செலாவணியை கணிசமான அளவில் கொள்முதல் செய்தமையே நாட்டின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாகும். இந்த உத்தியோகபூர்வ கையிருப்புகளில் சீனாவின் மத்திய வங்கியின் அந்நிய செலாவணி வசதியும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் 1139 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 9.8% அதிகரிப்பு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை தொழில்துறை பொருட்களின் ஏற்றுமதியின் அதிகரிப்பு முக்கியமாக ஏற்றுமதி வருவாய் அதிகரிப்புக்கு பங்களித்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் வர்த்தக பொருட்களின் இறக்குமதிக்கான செலவு அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சுற்றுலா வருமானம் அதிகரித்துள்ளதுடன் வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் மார்ச் மாதத்தில் 572 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி 9.1% அதிகரித்துள்ளது. இதேவேளை யூரோ, ஸ்டெர்லிங் பவுண்ட், ஜப்பானிய ஜென், இந்திய ரூபாய் மற்றும் ஆஸ்திரேலிய டாலர் ஆகியவற்றுக்கு நிகரான ரூபாயின் மதிப்பும் உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பகுதியில் தனிமையில் வசித்து வந்த மூதாட்டி ஒருவரின் வீட்டுக்குள் மர்ம நபர்கள் சிலர் புகுந்து கொள்ளையடித்து சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது.
குறித்த சம்பவம் கடந்த 1ஆம் திகதி காலை இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 1/5/2024 அன்று அதிகாலை இருபாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சீட்டால் கூரையிடப்பட்டிருந்த வீட்டில் ஓட்டை பிரித்து 3 பேரை கொண்ட கும்பல் கீழே இறங்கி மூதாட்டியை தாக்கி கொள்ளையடித்ததாக தெரிய வருகின்றது. இதன்போது வீட்டில் இருந்த 3 பவுன் தங்க நகைகள், சுமார் 25,000 ரூபாய் பணம் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளன. வீட்டின் ஓட்டை பிரித்து உள்நுழைந்து கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் அண்மை காலமாக தனிமையில் வசித்து வரும் வயதானவர்களையும் மற்றும் பெண்களையும் கொள்ளையர்கள் குறிவைத்து வரும் சம்பவம் அதிகரித்து வருகின்றது. குளியாப்பிட்டிய பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குளியாப்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குளியாப்பிட்டிய வெரலுகம பிரதேசத்தை சேர்ந்த 31 வயதினை உடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கடத்தி செல்லப்பட்டிருந்தார். இவர் கடந்த 22ஆம் திகதி தனது காதலியை சந்திப்பதற்காக காதலியின் வீட்டிற்கு சென்றிருந்த போதே காணாமல் போயிருந்தார். இந்த கடத்தல் சம்பவத்திற்கு உதவி செய்ததாக கூறப்படும் வெளிமட ஹெப்படிபொல பகுதியை சேர்ந்த 42 வயது மற்றும் 24 வயதினையுடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பிரதான சந்தேக நபர்களான குறித்த இளைஞரின் காதலியின் 72 வயது தந்தையும் 69 வயது தாயாரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். எவ்வாறிருப்பினும் இந்த இளைஞர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த இளைஞரை கடத்தி செல்ல பயன்படுத்தியதாக கூறப்படும் NWPK 0125 என்ற சில்வர் நிற மினி வாகனத்தை கண்டால் உடனடியாக அறிவிக்குமாறும் போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளது. கனடாவில் மிகவும் தேடப்பட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். டொரண்டோவின் கிழக்கு பகுதியில் கடந்த கோடை காலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 35 வயதான மைக்கேல் ஃபிபர் என்ற நபரே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவில் மிகவும் தேடப்பட்டு வரும் பட்டியலில் ஃபிபரின் பெயர் உள்ளடக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரின்ஸ் ஆஃப் எட்வர்ட் தீவுகளின் சார்ட்லண்ட் பகுதியில் வைத்து குறித்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மிகவும் தேடப்பட்டு வருவோர் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள 1 வார கால இடைவெளியில் குறித்த சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.